இப்போ நாங்கள் தூத்துக்குடி சேரிட்டி என்டர்டைன்மெண்ட் சோசியல் சர்வீஸ் சார்பா தெரிந்த பிரமுகர் தெரியாத விவரங்கள்ங்கிற ஒரு விஐபி ப்ரோக்ராம கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க நடத்தின நிறைய புரோக்கராம் பார்த்திருக்கிறேன். இந்த புரோக்கர்னால ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் எந்த அளவுக்கு திறமைகளுக்கு என்பதை சகலதர மக்களும் தெரிந்து கொள்வதற்கு நீங்க நிறைய உதவி செய்றீங்க, நிறைய பணிபுரிங்க. அதுக்கு இந்த மக்களுடைய சார்பில் நான் மிக மிக உங்களை நாங்கள்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒரு கலந்துரையாடலை நாங்க விரும்பி வந்திருக்கிறோம். நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு சந்தோஷம் தானே? மிக மிக சந்தோஷம். ஏன்னா உண்மையை சொல்ல போனா எங்களை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். எங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் எல்லோருமே இதுல அதிகமான சந்தோஷம் அடைவார்கள் நினைக்கிறாங்க. இல்ல, ஒரு உண்மை என்னன்னு கேட்டா, நீங்க ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகம் ஆயிருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாத சில விஷயங்களை உங்களுக்கு நீங்க மக்களுக்கு சொல்றதுக்கு நாங்க ஒரு பிரிட்ஜா இருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர நீங்க ஏற்கனவே வெல் நோன் பர்சன் டு த பீப்புள்ஸ். அதிகமாக இருந்தாலும் கூட இன்றைய ஜெனரேஷனுக்கு கூட சிலருக்கு தெரிய முடியாத ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னால நம்ம பப்ளிக்ல வேகமா இருந்த காலங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு கூட நம்ம பேரை தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பற்றி அதிகமா தெரியக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கலாம். அது உங்களை மாதிரி மீடியா தான் எங்களை மீண்டும் அறிமுகப்படுத்ததா நாங்க நினைக்கிறோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ திருச்சிட்டம்பலம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் உங்க கல்யாணத்துக்கு கூட ஒரே திரண்டு வந்துருந்துச்சு. உங்க டாக்டருடைய கல்யாணமா நடந்துச்சு, வந்துருந்துச்சு. ஆனாலும் உங்களுடைய பர்சனல் லைஃப், அதாவது நீங்க தொழில்துறையில ஒரு தடவை டெக்ஸ்டைல்ல ரொம்ப கொடி கட்டி இருந்தீங்க. அப்புறம் இப்போ கலைஞர் நீங்க இலக்கிய செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு ஒரு நல்ல இலக்கிய பணி ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது போக மிகப்பெரிய விஷயம், மக்களுக்கு கவரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் ஸ்கூல்ல கண்டினியூவா 25 ஆண்டுகள் தாளாளராக இருந்து நல்ல பிரஜைகளை உருவாக்குறதுக்கு உங்களால் அந்த உழைப்பினையும் ஊக்கத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுதான்